எலெக்ஷனில் நிற்க விருப்பமில்லை. ஆனால் என் மேலிடம் என்னை நிற்க சொன்னதால் நான் போட்டியிடுகிறேன்னு சொல்வதே உதவியா. நீ கொள்ளாடிச்சு எவ்வளோ டொனேஷன்ஸ் வாங்கியிருக்க, ஒவ்வொரு கம்பெனியை மிரட்டி எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் டொனேஷன் வாங்கியிருக்கீங்க. அந்த ஆருத்ரா கோல்டு பணம் முக்கால்வாசி பணம் உங்களுக்கு தான் வந்து பயந்தாங்குழி. உனக்கு எதுக்கு Z+ செக்யூரிட்டி? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து நீ வந்துட்டு 12 பேர்த்து உனக்கு செக்யூரிட்டி யார் எல்லாம் தம்பி? இதெல்லாம் நல்லது இல்லை. நீ வந்துட்டு நீ தங்கும் இடம் கோயம்புத்தூரில் அந்த ஏரியா பார், ரோடு எப்படி இருக்குது, குப்பை தொட்டியெல்லாம் எப்படி இருக்குது. அதுக்கு மேலே உன்னோட பிஜேபி எம்எல்ஏ உண்மையாக நியாயமாக இருக்கிறவன் நேர்மையாக இருக்கும். நேர்மையான ஒரு மனுஷனுக்கு நீ ஓட்டு போடு. நேர்மையான ஒரு வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு என்னோட ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள். அவசரப்பட்டு இந்த கேண்டிடேட்ஸ் எஸ்பெஷலி அண்ணாமலை என்று சொல்லும் கோவை பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி ஓட கேண்டிடேட் அண்ணாமலை வந்துட்டு ஒரு யோகிய சிகாமணி கிடையாது. ஒரு பக்கம் அந்த ஆள் என்ன சொல்கிறார், நான் எனக்கு இப்போது இந்த எலெக்ஷனில் நிற்க விருப்பமில்லை, ஆனால் என் மேலிடம் என்னை நிற்க சொன்னதால் நான் போட்டியிடுகிறேன்னு சொல்வதே ஒரு பெரிய தவறு. அப்போ எதுக்கு நீ நிற்கிறாய்? மக்கள் எதுக்கு உன்னை தேர்ந்தெடுக்கணும்? என்னமோ பெரிய ஒரு இது மாதிரி நான் ₹1 செலவு பண்ண மாட்டேன் என்று நீ சொல்கிறாய். அது உண்மையாகும். மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ எல்லாம் எதுக்கு சாமி கும்பிடுற? மக்களை ஏமாத்துறதுக்கா? உன்கிட்ட பணம் இல்லையா? நீ கொள்ளாடிச்சு எவ்வளோ டொனேஷன்ஸ் வாங்கியிருக்க, ஒவ்வொரு கம்பெனியை மிரட்டி எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் டொனேஷன் வாங்கியிருக்கிறீங்க. அந்த ஆருத்ரா கோல்டு பணம் முக்கால்வாசி பணம் உங்கள்கிட்ட தான் சேர்ந்துருக்கு. ஆனால் யோகிய சிகாமணிகள் மாதிரி பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்ட்டு இருக்கா? நீ எல்லாம் ஒரு சிங்கம் நீ சொல்கிற. எப்படி சிங்கம்? ஒரு சிங்கம் சொல்கிற ஒரு மனிதன், அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், பயந்தாங்குழிங்களாக இருக்க மாட்டாங்க. நீ ஒரு பயந்தாங்குழி. உனக்கு எதுக்கு Z+ செக்யூரிட்டி? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து நீ 12 பேர்த்து உனக்கு செக்யூரிட்டி யார்? அப்பா வீட்டு காசு. நாங்கள்லாம் டேக்ஸ் கட்டுற பணத்தில் உனக்கு செக்யூரிட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. இந்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ராமர் கதை ராமான்னு கேட்டு ராமர் கோயிலில் போய் இடிப்பாங்களாம். அந்த மாதிரி கதை நீ எல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு கேடு. நீங்கள் பதவி ஆசை பிடித்த பேய்கள். பொய் வாய் திறந்தால் பொய்யை தவிர்த்து வேறு எதுவுமே வருதில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு 8 லட்ச ரூபா, உனக்கு 3 லட்ச ரூபா வாடகை பணம், கார் பெட்ரோல் டீசல் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதுவும் ஒரு ஊழல் தான். நீ எதுக்கோ அவங்களுக்கு நீ எதை செஞ்சு கொடுத்துருப்ப, அதுக்கு அவங்களுக்கு பிரதிபலனா இந்த பணம் உனக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு பொய். நீங்கள் செய்வதெல்லாம் ஒரு நாடகம். எதுக்கு இந்த ஐபிஎஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டு தேவையில்லாமல்? நீ எல்லாம் என்ன ஐபிஎஸ் படிச்சோ எனக்கு தெரியாது. நீ பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீ அரசியல் வரணுன்னே இந்த ட்ராமாலாம் போட்டிருக்க. நீ ஒன்றும் ஒரு ஏழை வீட்டு மகனே கிடையாது. ஒரு பக்கம் தகர போட்டியை தூக்கிட்டு வந்தால் காலேஜ் படிக்கிறதுக்குன்னு சொல்கிறேன். ஒரு பக்கம் 76 ஏக்கரோ ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி நம்பர் ஆஃப் ஏக்கர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறேன். இதெல்லாம் எது உண்மை எது பொய் யாருக்குமே தெரியாது. ஆனால் போடுவதும் அண்ணன் என்னங்க அண்ணன், இந்த அண்ணன் கிண்ணெல்லாம் ட்ராமா. உனக்கு இருக்க திமிரு, உனக்கு இருக்கிற அகங்காரம் வேறு யாருக்குமே கிடையாது. இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளோ திமிரு, இவ்வளோ அகங்காரம், இவ்வளோ கொள்ளாடிச்சின்னா நீ இன்னும் போகும்போது எவ்வளோ 2 வருஷத்தில் இவ்வளோ அயோக்கியத்தனம் நீ பண்ணிகிட்ருக்குற. அதனால் தம்பி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. நீ நீ தங்கும் இடம் கோயம்புத்தூரில் அந்த ஏரியா பார், ரோடு எப்படி இருக்குது, குப்பை தொட்டியெல்லாம் எப்படி இருக்குது. அதுக்கு மேலே உன்னோட பிஜேபி எம்எல்ஏ, இந்த தொகுதி எம்எல்ஏ ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கேட்டால் நான் டைரெக்டாக மோடியோட, நீ டைரெக்டாக மோடியோட பேச எங்களுக்கு என்ன இல்லை லாபம். நீ தொகுதியில் என்ன செஞ்சுருக்கிற? தொகுதி கன்றாவியாக இருக்குது. இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி. இந்த லட்சணத்துக்கு இது கோயம்புத்தூர் ஒரு ஸ்மார்ட் சிட்டி. எந்த ரோடு, ஒவ்வொரு ரோடும் குழியும் குண்டமாக இருக்குது. ஆனால் பேசுவீங்க. யார் ஆட்சியில்? நீங்கள் அதிமுக போன வாரில் அலையன்ஸாக தானே இருந்தீங்க. அது தானே ஜெயிச்சு வந்தது இந்த வானத்தின்னு சொல்கிற எம்எல்ஏ. அப்போது இப்போ என்னத்துக்கு அவங்கள குறை சொல்கிற? அவங்க இடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்க உன்னோட கொஞ்சிகிட்டு இருப்பாங்களா? அதிமுக இருக்காது. ஜெயலலிதா அன்றைக்கே சொன்னார், மோடியா லேடியா என்று. இந்த அதிமுககாரங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி, அவங்க தலைவர்கள் மேலே பற்று மரியாதை இருந்துச்சுன்னா
இந்த பிஜேபியோட அலைன்ஸ் போட மாட்டாங்க. பிஜேபிக்காரங்களும் ஓட்டு கூட போடக்கூடாது. மக்களே சிந்திச்சு யோசிச்சு இந்த அண்ணாமலை தேர் ஆல் கேன்சர் டு த சொசைட்டி, கரப்ட் கேன்சர். அதில் மக்கள் யோசித்து சிந்தித்து ஓட் போடுங்க இந்த தடவை. ஏனென்றால் இந்த பையன் படிப்பு கிழிப்பு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சிதம்பரம் தான் நிறையா படிச்சிருக்காரு, பணக்கார வீட்டு ஃபேமிலி. அவரும் கரப்ட், இவரும் கரப்ட். ஏழை ஏழை என்று சொல்ல ஒரு பெரிய தகுதி கிடையாது. உண்மையாக நியாயமாக இருக்கிறவன் நேர்மையாக இருப்பான். நேர்மையான ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. நேர்மையான ஒரு பொம்பளைக்கு ஓட் போடுங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குறையுதுன்னு சொல்லாதீங்க. மக்கள் நீங்கள் தான் யோசித்து சிந்தித்து இந்த தடவை ஒரு நல்ல வேட்பாளர், இல்லாட்டி எல்லாரும் நோட்டாக்கு ஓட் போட்டு எவனும் வேண்டாம். எல்லாருமே நம்ம பேரை சொல்லி போய் அங்கே கொள்ளாடிக்கிறாங்க. மக்கள் பாமர மக்களுக்காக இந்த பிரதிநிதிகள் கிடையாது. இவங்க லெவலில் கொள்ளாடிச்சு இவங்க குடும்பங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாரும். ஆகையால் மக்கள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி யோசித்து சிந்தித்து இந்த அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.